சத்குருநாத் மகராஜுக்கு ஜெய். வள்ளி சரித்திரம். மான்வயிற்றில் பிறந்து எந்தன் சகியே மங்கையரை தேடி வர குறவர் வளர்த்தெடுத்தார் எந்தன் சகியே கொம்பனையை தேடி வர எவராலும் சொல்ல போமோ எந்தன் சகியே எங்கள் வடிவேலவரை வளையல் வளையல் என்றார் எந்தன் சகியே வளையல் செட்டி வேஷம் கொண்டார் மார்பில் சுமந்து கொண்டார் எந்தன் சகியே மங்கையருக்கேற்றவளை தோளில் சுமந்து கொண்டார் எந்தன் சகியே தொகையற்கு ஏற்றவளை பச்சை வயிரமெல்லாம் எந்தன் சகியே பாங்காக பதித்தவளை சிகப்பு வயிரமெல்லாம் எந்தன் சகியே சிறந்ததோர் பதித்தவளை அக்னியில் உள்ள பேர்க்கு எந்தன் சகியே ஆதி என்றுதித்தவளை வளையல் வளையல் என்றார் எந்தன் சகியே வளையல் செட்டி வேஷம் கொண்டார் வளையல் செட்டி சப்தம் கேட்டு எந்தன் சகியே வந்து மெல்ல வாசலிலே பார்த்தும் அந்த வள்ளியரும் பைங்கிளியும் வாய் தீரந்து வாரும் வளை செட்டியாரே வந்திறங்கும் பந்தலிலே எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்கு வந்தீர் என்னவளை கொண்டு வந்தீர் இந்நாட்டில் எங்கு வந்தீர் பரமசிவ செட்டி மகன் பாலசுப்பிரமணிய செட்டி என்னுடைய வளையல் எல்லாம் இந்நாட்டு வளையல் அல்ல அந்நாட்டு ரம்பையர்க்கு ஆவல் கொடுக்கும் வளை இந்திரலோகமெல்லாம் இந்திராணி அடுக்கும் வளை என்றிழையால் உந்தன் திரு கைகளுக்கு ஏற்றவளை ஆவலாக கண்ணிகளே ஆசையுடன் போட்டுக்கொள்வீர் காசும் இல்லை பணமும் இல்லை கடன் கொடுப்பார் யாரும் இல்லை வாசமுடன் தினை வறுத்து நேசமுடன் நானும் தரேன் நாழி இரு திணைகளுக்கு 4 வளைதாரும் நாழி இரு திணைகளுக்கு நான் வளையல் விற்பதில்லை பணத்துக்கு 6 வளை பைங்கிளியே விற்று வரேன் உன் குணத்துக்கு 2 வளை கோகிலமே கூட தரேன் அண்ணாவிற்கு 2 வளை தேசமெல்லாம் விற்று வரேன் உன் பேச்சுக்கு 2 வளை பிரியமுடன் நானும் தரேன் கடனும் தரேன் வள்ளியரே கனகவடி வேலவர்தான் இடம் கொடுப்பாய் மாதேனியும் கடன் கொடுக்க தடையும் உண்டோ யார் என்று எண்ணி இந்த எளிதான வார்த்தை சொன்னீர் என் இனத்தார்கள் கேட்டிருந்தால் எளிதுமை விடமாட்டார் யார் என்று எண்ணி இந்த அவமான வார்த்தை சொன்னீர் என் அண்ணன்மார்கள் கேட்டிருந்தால் அடித்தும்மை துரத்திடுவார் இந்த வார்த்தை சொன்னவுடன் ஸ்கந்தனரும் அப்போது தும்பி முக அண்ணலை சுதி செய்தார் மனதினால் யானைதனை கண்டவழி அலறு மெத்த பயந்தோடி பாலசுப்பிரமணியர் பதம் பணிந்துமே தண்டலிட்டாள் தண்டலிட்ட வள்ளியரை கண்டு மந்த வேலவர்தான் எண்டிசையோர் தான் மகிழ எடுத்து சென்றார் பொதிகை மலை ஸ்கந்தனரும் வள்ளியை கல்யாணம் செய்ததை காதினால் கேட்ட
களிப்புடனே வாழ்ந்திடுவார். ஸ்கந்தனரும் வள்ளியை கல்யாணம் செய்ததை காதினால் கேட்பவர்கள் களிப்புடனே வாழ்ந்திடுவார். சத்குருநாத் மகராஜ் கி ஜெய்.